தற்பொழுது வெளியாக இருக்கும் அண்மை செய்தி. மே 4ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணும் நடைமுறை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், தொடர்பான முழு விவரம். தமிழகத்துடைய ஜனநாயக தேர்தல் திருவிழாவுடைய வாக்குப்பதிவு மட்டும் நிறைவடைந்தது. அதன் பிறகாக வரக்கூடிய 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளே தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் நடைபெற இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் அதில் மிக முக்கியமாக காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. முதலில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், அதே போல சத்துணவு ஊழியர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் முன்பே தபால் ஓட்டு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த தபால் ஓட்டுகள் காலை 8 மணிக்கு எண்ண துவங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 நிமிடங்களுக்கு பிறகாக, அதாவது காலை 8:30 மணிக்கு இவிஎம் மின்னணு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணும் பணி துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் வாக்கு 8 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், அதன் பிறகாக 8:30 மணியிலிருந்து பொதுமக்கள் அந்த இவிஎம் இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்று வரை இந்த எண்ணிக்கை என்பது நடைபெறும். தபால் வாக்கு எண்ணும் பணி முடிவுற்ற பிறகுதான் துவங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும், பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரண்டிற்கும் தனித்தனியாக மேற்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஏஆர்ஓ லெவலில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மொத்தம் 3.60 லட்சம் அலுவலர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்ததில் 2.88 லட்சம் அலுவலர்கள் 80% தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 20% பேர் அதில் வாக்களிக்கவில்லை என்றும் இதில் தெரிய வருகிறது. மேலும் இதில் எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற விவரங்களும் வெளியாகிறது. மேலும் இதில் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், சதவீத அடிப்படையில் 85.10% வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருந்தது. இதில் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை 5,73,43,291 பேர் ஒட்டுமொத்த வாக்காளர்கள். அதில் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் வாக்கு அளித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 4,88,00,000 பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் பொறுத்தவரை 2,35,00,000 பேரும், அதே போல பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 2,52,00,000 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரை 4,517 பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். இது சதவீத அடிப்படையில் பிரிக்கும் பொழுது ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 83.96%, பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 86.20%, மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்தவரை 58.44% இந்த வாக்குகள் பதிவாயிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால், வருகிற 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது. 8 மணி முதல் 8:30 மணி வரை தபால் வாக்குகளும், அதே போல 8:30 மணிக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்கள் நேரடியாக சென்று இவிஎம் இயந்திரங்களில் பதிவு செய்த வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 62 இடங்களில் கவுண்டிங் சென்டர் என சொல்லக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரை 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 இடங்களில் சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதே போல திருவள்ளூரில் 3 இடங்கள், சென்னையில் 3 இடம், காஞ்சிபுரத்தில் 1 இடம், வேலூரில் 1 இடம், கிருஷ்ணகிரியில் 1 இடம், தருமபுரியில் 1 இடம், திருவண்ணாமலையில் 2 இடம், விழுப்புரத்தில் 3, சேலம் 4, நாமக்கல்லில் 1, ஈரோடில் 2, நீலகிரியில் 1, கோயம்புத்தூரில் 1, திண்டுக்கல்லில் 1, கரூர் 1, திருச்சிராப்பள்ளி 2, பெரம்பலூர் 1, கடலூரில் 4, நாகப்பட்டினம் 1,
திருவாரூர் 1, தஞ்சாவூரில் 3 வாக்கு எண்ணிக்கை மையங்கள், புதுக்கோட்டை 1, சிவகங்கை 1, மதுரையில் தான் அதிகபட்சமாக 5 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேனியில் 1, விருதுநகரில் 1, ராமநாதபுரத்தில் 1, தூத்துக்குடியில் 1, திருநெல்வேலியில் 1, கன்னியாகுமரியில் 1, அரியலூரில் 1, திருப்பத்தூரில் 1, கள்ளக்குறிச்சியில் 2, தென்காசியில் 1, செங்கல்பட்டு 3, திருப்பத்தூர் 1, ராணிப்பேட்டை 1, அதே போல மயிலாடுதுறையில் 1 என 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கைக்கான மேஜைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது சிசிடிவி கண்காணிப்பு செய்யப்பட இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கைக்கு தயாராக இருக்கிறது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. வரும் மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாக இருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.